சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஸ்வர்கலட்சுமியே போற்றி ஓம், ஜெயலட்சுமியே போற்றி ஓம், ஜெகலட்சுமியே போற்றி ஓம், ஜேஷ்டலட்சுமியே போற்றி ஓம், தனலட்சுமியே போற்றி ஓம், தானியலட்சுமியே போற்றி ஓம், தயாலட்சுமியே போற்றி ஓம். ஐயா நீங்க வாங்க. திருவிழலட்சுமியே போற்றி ஓம், திவ்யலட்சுமியே போற்றி ஓம், தீபலட்சுமியே போற்றி ஓம், தைரியலட்சுமியே போற்றி ஓம், துளசிலட்சுமியே போற்றி ஓம், துக்க நிவாரணியே போற்றி ஓம், நாகலட்சுமியே போற்றி ஓம், நித்யலட்சுமியே போற்றி ஓம், பாலலட்சுமியே போற்றி ஓம், பங்கஜலட்சுமியே போற்றி ஓம், பாக்யலட்சுமியே போற்றி ஓம். வாங்க. இந்த பிரம்ம சோதரியே போற்றி ஓம், பிரசன்னலட்சுமியே போற்றி ஓம், பிரகாசலட்சுமியே போற்றி ஓம், பில்வலட்சுமியே போற்றி ஓம், பூலட்சுமியே போற்றி ஓம், புவனலட்சுமியே போற்றி ஓம், பூஜ்யலட்சுமியே போற்றி ஓம். எல்லாரும் வந்து பந்தக்கால தூக்கி குழியில வச்சிருங்க. வாங்க வாங்க வாங்க. மகாலட்சுமியே போற்றி ஓம், மாயாலட்சுமியே போற்றி ஓம், மோட்சலட்சுமியே போற்றி ஓம், மோகனலட்சுமியே போற்றி ஓம், யஜ்யலட்சுமியே போற்றி ஓம், இந்திரலட்சுமியே போற்றி ஓம், யோகலட்சுமியே போற்றி ஓம், யஜ்வனலட்சுமியே போற்றி ஓம், ராஜலட்சுமியே போற்றி ஓம், ராஜ்யலட்சுமியே போற்றி ஓம், ரம்யலட்சுமியே போற்றி ஓம், ரூபலட்சுமியே போற்றி போற்றி. வித்யாலட்சுமியே போற்றி ஓம், வீரலட்சுமியே போற்றி ஓம், வீரியலட்சுமியே போற்றி ஓம், ஞானலட்சுமியே போற்றி ஓம், வம்சவாகினியே போற்றி ஓம், ஹிருதயலட்சுமியே போற்றி ஓம், ஸ்ரீலட்சுமியே போற்றி போற்றி. அப்பா அப்பா தள்ளுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் முன்னாடி அப்பான்னு கூப்பிட்டுட்டோமே. தப்பு பண்ணிட்டே அஞ்சலி. கடவுளே, போச்சு போச்சு. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அப்பான்னு சொல்றாளே இவ. என்னடி சொன்ன? யாருக்கு யாரடி அப்பா? இருக்க இடத்த கொடுத்தா மடத்தை கேட்ட கதையல்ல இருக்கு. கொஞ்சம் இடம் கொடுத்தா உடனே என் தம்பிய உறவு கொண்டாடுவியா நீ? அப்பான்னா என்ன அர்த்தம்னு தெரியுமாடி உனக்கு? சாரி சாரி மேடம். என்னடி சாரி? அக்கா என்ன கண்ணு? இல்ல மேடம், நீங்க என் அப்பா மாதிரின்னு நான் சார் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். அந்த ஞாபகத்துல டக்குன்னு வாய் தவறி வந்துருச்சு. அதான் நான் அப்பான்னு கூப்பிட்டேன். அப்படி நினைப்புல கூட நீ என் தம்பிய மனசுல அப்படி நினைக்க கூடாது. நீ இப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா? ரோட்ல போற வரவங்கள இருந்து யார வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம். ஆனா அப்பான்னு ஒருத்தரை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்பான்னு கூப்பிடணும்னா அதுக்குரிய தகுதி இருக்கணும். என் தம்பிய அப்பான்னு கூப்பிடுற உரிமை
கவிக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொரு வாட்டி மறந்தும் கூட செல்வாவை அப்பான்னு கூப்பிடாத. சாரி மேடம். என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போ இங்க இருந்து போ. வா. நல்ல வேலை பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணி, நீங்க செஞ்சதுதான் கரெக்ட். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. பத்மா, உள்ள வா. சரி வாங்க உள்ள போய் வேலையை பார்க்கலாம். நான் தான் முதல்லயே சொன்னனே, அவ மாமாவுக்கு இல்லீகலா பிறந்தவன்னு. அத கேட்காம என்ன அடிச்ச? இப்ப அவ எல்லார் முன்னாடியும் அப்பான்னு கூப்பிட்டுட்டா. இப்ப என்ன செய்ய போறேன் நானும் பாக்குறேன். ஏய், ஏங்கா அவ அத்தனை பேருக்கு முன்னாடி மாமாவை பார்த்து டக்குன்னு அப்பான்னு கூப்பிட்டுட்டாளே. ஓ, அத பார்த்து தாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பதட்டத்துல தான் நான் இப்படி நடந்துகிட்டே இருக்கேன். ஐயோ, என்னமா உனக்கு புரியல? இத்தனை நாள் சார் சார்னு கூப்பிட்டவ இன்னைக்கு எதுக்கு திடீர்னு அப்பான்னு கூப்பிட்டா? எனக்கே ஒரே குழப்பமா இருக்குடி. இதுல குழப்பத்துக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா, நீ உடனே டென்ஷன் ஆகி என் கணத்துல அரையிற மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. அவ கடைசியா காணாம போய் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சு பாத்தியா? உன் அண்ணியும் அவ மேல ரொம்ப பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.